ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில தாக்குதல்ன்றது நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. அதுவும் ஏப்ரல் 3 அதிகாலையெல்லாம் ட்ரோன்களோட எண்ணிக்கை கம்மியா இருந்தாலும், அதாவது 39 ட்ரோன்கள் தான் ஏவி இருக்கிறாங்க. ஆனா 17 நபர்களுக்கும் மேல காயமடைஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற கவுண்ட்ல இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. காயமடைஞ்ச நபர்களோட கவுண்ட். இதுல வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் தாக்கப்பட்டிருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டுகள் உக்ரைன் தரப்பு வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் கார்வீரிக் பகுதியிலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இது கன்ஃபார்ம் ஆகுதா, இது என்ன சீஸ்ஃபயர் வயலேஷனா, இது எப்படி அணுகுறாங்க மேற்குலக நாடுகள், அதுவும் குறிப்பாக அமெரிக்கா அப்படின்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த சமயத்தில் ஸ்டீவ் விட்டாஃப் அவர்கள், அமெரிக்காவோட என்வாய் இருக்கிறார் இல்லையா, அவரும் ரஷ்யாவோட என்வாய், ஏன்னா ரஷ்யா தனியாக ஒரு என்வாய் அலோகேட் பண்ணிக்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த பிரச்சனையை ரிகார்டிங்காக. ஏன்னா பெருமளவில் எஸ்கலேட் ஆகிற மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஒரு காரணத்தினால கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்களோட டீம் வந்து அழுத்தங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க ரஷ்யாவுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அழுத்தங்கள் கொடுக்கலாம், ஆனால் ரஷ்யா அவங்களோட அப்ஜெக்டிவ்ல கிளியரா இருக்காங்க. எங்களோட இலக்கு இதுதான், அந்த இலக்கு அடையிற வரைக்கும் நம்ம முன்னேறுவோம் அப்படிங்கிறத அவங்க தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ அதுக்கு என்ன மாதிரியான விளைவுகள் இல்லை விட்டு கொடுக்கறது என்னெல்லாம் ட்ரம்ப் அவர்கள் செய்கிறாரு, இல்லை முடியவே முடியாது நான் சொல்றதை நீங்கள் கேட்டுதான் ஆகணும்னா உடம்புடியா இருக்க போறாரா, என்ன நடக்கும்ன்றது பார்த்துக்கலாம். ஆனால் இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் ரூத்தே அவர்கள், நேட்டோட சீஃப் இருக்கிறாரு, அவரு தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதாவதுங்க, எங்களுக்கு தெரியும் இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில என்னதான் அமைதி வந்தாலுமே, சீஸ்ஃபயர்லாம் வந்தாலுமே ஒரு விஷயம் மட்டும் உறுதி, ரஷ்யா எப்பவுமே நேட்டோக்கு ஒரு எதிரியாக தான் இருப்பாங்க. ரெண்டாவது, ஒரு பிரச்சனைக்குரிய நாடாக தான் இருக்கும். நம்மளுக்கு எப்போ பாரு தொந்தரவு பண்ணிதான் இருப்பாங்க. எந்த ஒரு மாற்றமுமே இல்லை அப்படிங்கிறது போல திடுக்கிடும் உண்மைகள்லாம் எல்லாம் ரொம்ப காலமாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவங்க தான் போய் ஏதோ செய்கிற மாதிரி தெரியுது, அவங்க எதுவும் செய்கிற மாதிரி தெரியலையே அப்படிங்கிறது போல இருக்கு. ஏன்னா ரஷ்யாவோட கப்பல்களை பிடிக்கிறது ஜெர்மனி, நேட்டோவோட நாடு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவை போய் சீண்டிட்டு இருக்கிறாங்க. த்ரெட்டாக இருக்கிறது நேட்டோ நாடுகள் தான் ரஷ்யாவுக்கு இருக்கே தவிர, ரஷ்யா இது வரைக்கும் நேட்டோக்கு என்ன செஞ்சாங்க, நேட்டோ நாடுகளுக்கு என்ன செஞ்சாங்க அப்படிங்கிற கேள்விகள் வருது. பல அனலிஸ்ட் இது போல கேள்விகள் இருக்கு, அதுக்கான பதில்கள் இல்லை. ஆனால் கண்ணை மூடிட்டு எப்பவுமே ரஷ்யாங்கிறது த்ரெட்டு தான் அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ஒரு காரணத்தினால தான் மொதல் 3 மாசத்துல, இந்த மார்ச், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், இந்த 3 மாசத்துல இந்த வருஷத்தோட தொடக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 20 பில்லியன் யூரோக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா ஃபண்டிங் கலெக்ட் ஆயிருக்கு உக்ரைனுக்கு உதவுறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் இப்போ டென்மார்க் வந்து ஓடோடி வந்து 1 பில்லியன் யூரோ நாங்கள் தரங்க உக்ரைனுக்கு மிலிட்டரி எய்டு. டென்மார்க்லாம் ரொம்ப அதிக அளவில் ஆர்வமா இருக்காங்க. அது ட்ரம்ப் அவர்களோட அழுத்தத்தின் காரணமாவா, அதாவது பெருமளவில் உதவுறீங்களா இல்லை உங்க பகுதி எடுத்துக்கிட்டுமா அப்படிங்கிற ஒரு அழுத்தமா, இல்லை வேற ஏதாவது அப்படிங்கிறது தெரியல. ஆனா இப்போ டென்மார்க் மிக பெருமளவில் உதவுறாங்க. ஒன்று டென்மார்க், அடுத்து ஜெர்மனி, இவங்களாம் பெருமளவில் உக்ரைனுக்கு உதவணும் அப்படிங்கிறதுல தெளிவா இருக்கிறாங்க. அதனால வாரி இறைக்கிறாங்க. இந்த டிஃபென்ஸ் பட்ஜெட்லாம் இன்க்ரீஸ் பண்ணி உக்ரைனுக்காக அதிகமா செலவினங்கள் செய்யறாங்க அப்படிங்கிற மாற்று கருத்து இல்லை. அடுத்து அப்படியே மிடில் ஈஸ்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா, மிடில் ஈஸ்ட்ல ஈரானுக்கு மிரட்டல்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்காது. இப்போ பிரான்ஸ் தரப்புல இருந்தா வர ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க, ஈரான் நீங்க மட்டும் நியூக்ளியர் டீல மட்டும் போடலை அப்படின்னா மிக பெரும் அளவில் பிரச்சனையாயிரும், பார்த்துக்குங்க. ஏன்னா கண்டிப்பா மிலிட்ரி பயன்படுத்தி ஒரு தாக்குதல் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறது வார்னிங் வந்துகிட்டு இருக்கு. அதாவது இது போல ஒரு விஷயம் நடக்குது, மிலிட்டரியை பயன்படுத்தி இது போல செய்யறாங்க அப்படின்னா பல நாடுகளுக்குமே இது அச்சுறுத்தலா மாற ஆரம்பிக்கும். ஏன்னா ஒரு நாடு வளருது, வளர்ச்சி அடையுது இல்லை அப்படிங்கிறது இந்த அணு உலையை சார்ந்துதான். ஏன்னா கிரீன் எனர்ஜி, கிளீன் எனர்ஜி, ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்றாங்க. எல்லாமே கோளுங்கிறது நம்மளாம் இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம். பெருமளவில் கோல் இருந்தால் தான் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ண முடியும். அது போல விஷயங்கள்லாம் மாறி எந்த நாடுகிட்டையும் எதுவுமே இல்லாம தற்சார்பா அணு உலை இருக்கிறதுனால அதுல இருந்து கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி இந்த நாடுகள்லாம் இண்டஸ்ட்ரியலி வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இப்போ ஈரான்ல இண்டஸ்ட்ரியலி வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. இப்போ அவங்க கிட்ட உள்நாட்டிலே ட்ரோன் தொழில்நுட்பம் இருக்கிற மாதிரி கார் இண்டஸ்ட்ரி க்ரோ ஆகுது. அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்களோட காரை ப்ரிஃபர் பண்ணி வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ தொழிற்சாலைகள்லாம் பெருமளவில் வர ஆரம்பிக்கும். தொழிற்சாலைகள் வந்துச்சுன்னா தற்சார்பு அடைய ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி அடைய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மேற்குலக நாடுகள் ஈரானை வந்து எதுவுமே செய்ய முடியாது. ஸோ உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய நாடுகள் இது போல தற்சார்பு அடைய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்ன நடக்கும்? ஸோ இதனாலதான் அணு உலை வந்து நீங்க உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வேணும்னு கேட்குறீங்களா அப்படின்ற போல பல கேள்விகள் பல அனலிஸ்ட்குள்ள இருந்து இருக்க ஆரம்பிக்க. ஸோ இந்த காரணத்தினால ஒன்று அதை எங்ககிட்ட கொடுத்துருங்க, அப்படின்லாம் நாங்கள் தாக்குதல் பண்ணுவோம் அப்படிங்கிறது போல மிரட்டி இது போல விஷயங்கள் செய்யறாங்க அப்படின்னா இது பல நாடுகளுக்குமே அச்சுறுத்தலா இருக்கும். எப்பவுமே நீங்க எங்களை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும் அப்படிங்கிற சொல்றாங்க இல்லையா. இதுதான் நியோ காலனைசேஷனா அப்படிங்கிற பலரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் இதுக்கான விளக்கங்கள் அமெரிக்க தரப்புந்து வரணும். ஆனா இதே நேரத்துல அமெரிக்கால எலான் மஸ்க் அவர்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, ஸோ அவரோட டெஸ்லா கார் நம்ம இதை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த காரை ஓட்டிட்டு இருக்கிறவங்களெல்லாம் வழிமறைச்சு ஹராஸ் பண்ணிட்டு இருக்காங்க பப்ளிக்லி. ரெண்டாவது இது போல காரை எங்கேயோ கொண்டு போய் பார்க்கிங்ல வச்சிருந்தாங்கன்னா போய் மோதுறது, உடைக்கிறது, இது போல வேலைகள் தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜெர்மனியில் எரிக்கிறாங்க, இட்டாலியில் எரிக்கிறாங்க. டெஸ்லா கார்களை எல்லா நாடுகள்லையும்
மிக பெருமளவுல அதிர்வலைகள் கிளம்பி இருக்கு. அது மட்டும் இல்லாம அமெரிக்காலேயே கிளம்புறதுக்கான காரணங்கள் பலதையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா பிசினஸ். இப்போ பிசினஸ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கால ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு ஃபேவரா இருக்கக்கூடிய கம்பெனிஸ் பிசினஸ்மேன்ஸ் மட்டுமே அதிக அளவுல பிசினஸ் ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதனால எப்பவுமே ரிபப்ளிகன்ஸே ஜெயிக்கிற மாதிரி இருந்துகிட்டு இருக்கும், டெமோக்ராட்ஸை அடிச்சு உட்கார வச்சிருவாங்க. அதுபோல ஒரு முடிவு ட்ரம்ப் அவர்கள் ட்ரை பண்றாரு. ஏன்னா தேர்டு டேர்முக்கு வரணும்னு நினைக்கிறாரு. அடுத்தடுத்த விஷயங்கள் வர்றதுனால ஒரு செட் ஆஃப் த பிஸ்னஸ் மேனுக்கும் இன்னொரு செட் ஆஃப் த பிஸ்னஸ் மேனுக்கும் இங்க பவர் ஃபைட் போயிட்டு இருக்கு. இந்த பவர் ஃபைட் தான் முன்னாடி அமெரிக்கால இருந்தது, அதுதான் சிவில் வாரா இருந்துச்சு ஆரம்பிச்சது. ஸோ இப்போ அதே போல விஷயங்கள் இருக்கனால இப்போ திரும்பவும் அமெரிக்கால சிவில் வார் வந்துருச்சா அப்படின்ற கேள்விகள் பலது வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா ஒன்ஸ் அமெரிக்கால இது போல பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க, தொழில் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா கம்பெனிஸ் கடன் கொடுக்கணும். இந்த பேங்க் வந்து கம்பெனிஸ்க்கு கடன் கொடுக்கணும். ஸோ அப்படி கொடுக்கணும் அப்படின்னா அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்குகள் ட்ரம்ப் அவர்களுக்கு ஃபேவரா இருக்கிற கம்பெனிஸ் பிஸ்னஸ்மேன்ஸ்க்கு ரிபப்ளிகன்ஸுக்கு மட்டும் கடன் கொடுக்குறாங்க, டெமோக்ரட்ஸுக்கு கொடுக்கலன்னா அது எப்படி அப்படின்ற கேள்விகள் வருது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இது போல சிக்கல்கள் இருக்கிறதுனால ஒரு செட் ஆஃப் பணக்காரர்கள்லாம் சப்ரஸ் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. அதனால தான் இங்கே பெருமளவில் கலவரங்கள் வெடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்படியே என்னங்க தெரியல. ஆனால் இப்போ நம்ம திரும்பி மிடில் ஈஸ்ட்டுக்கு வந்தோம்னா இந்த மிடில் ஈஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஈரானுக்கு வார்னிங் கொடுக்குறாங்க. ஆனால் இதே நேரத்தில் ஈரான் என்ன செய்கிறாங்கன்னா ஈரான் அணுஉலை ஒப்பந்தங்களை ரஷ்யாவோட போட்டுருக்காங்க, ரஷ்யாவோட பேசிட்டு இருக்காங்க. ஏன்பா அமெரிக்கா நீங்கள் தான் செய்யணுமா, ரஷ்யா வந்து செஞ்சுக்கிட்டே இல்லையா, நாங்கள் தான் கேரண்டி தரோம்ல, அணுவும் இதுவும் செய்ய மாட்டோம்ட்டு ரஷ்யா இருக்கிறாங்க, அவங்க கேரண்டி தருவாங்க, அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கனால அவங்க பார்த்து என்ன ஏதுங்கிறது சொல்லுவாங்க. அப்படிங்கிறது போல ஈரான் தரப்பு வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வருது, நம்மளால பார்க்க முடியுது. பட் இருந்தாலும் அமெரிக்கா அதை ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. ஈரானை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும் அப்படிங்கிறத அமெரிக்கா தெளிவாக இருக்காங்க. அதுக்கான காரணம் காஸ்பியன் சி. ஸோ ரஷ்யாவிலேருந்து வரக்கூடிய அந்த வர்த்தகம்ன்றது ஈரான் வழியாக போயிடும். ஈரானை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கலன்னா ரஷ்யாவை கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்க முடியாது. அந்த சுற்றி வளைக்கக்கூடிய அந்த வியூகம்ன்றது அமெரிக்காவுக்கு போயிடும். ஸோ அது அவங்களுக்கு மிக பெருமளவில் பின்னடைவை ஏற்படுத்தி விட்டுரும். இது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா பெருமளவில் சப்மரைன்ஸாக இருக்கட்டும், அவங்களோட ஷிப்ஸாக இருக்கட்டும், இல்லை அவங்களோட விமானங்களாக இருக்கட்டும், இதுலேருந்துலாம் ஹைப்பர்சோனிக் மிசைலை வந்து ஏவி சோதனை பண்ணிட்டு இருக்காங்கன்றது பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அப்படி ஏவி சோதனை பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா சப்மரைன் லான்ச் ஜிர்கான் மிசைல் இருக்கக்கூடிய வகையில் யாசன் கிளாஸ் சப்மரைனை களமிறக்கி விட்டுருக்காங்க. இப்போ இது மிக பெருமளவில் புளிய கரைச்சி விட்டுருக்கு அமெரிக்காவுக்கு. ஏன் அப்படின்னா சீனாவோட சப்மரைனாக இருக்கட்டும், ரஷ்யாவோட சப்மரைனாக இருக்கட்டும், அமெரிக்காவோட கடலோர பகுதிகளில் ரோந்து பணி ஈடுபடுறது ரொம்ப கவலைக்குரிய இதாக இருக்குது. அதனால அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி ஆகணும், முன்கூட்டியே ரெடி ஆயிடும். இன்கேஸ் ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா ரொம்ப சிக்கலாயிரும். ஸோ அதனால என்ன ஏதுங்கிறது பார்த்து ரெடி ஆகிக்கணும் அப்படிங்கிறத இப்போ ரெடியாக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு செய்திகள் பார்த்தா இருந்துச்சுன்னா தெளிவாக பார்க்க ஆரம்பிக்கலாம். அடுத்தடுத்த பதிவில் ஹைப்பர்சோனிக் மிசைலை வந்து ஏவுறாங்க அப்படின்னா அதை தடுத்து நிறுத்தக்கூடிய சோதனையை வந்து பார்த்தீங்கன்னா லாக்ஹீட் மார்டின் நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு வந்து செஞ்சு பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. இதனால ஹைப்பர்சோனிக் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் உருவாக்க போறீங்களா, ஹைப்பர்சோனிக் மிசைலாம் தடுக்கக்கூடிய சாதனங்களை உருவாக்க போறீங்களா, அதுக்கான தொழில்நுட்பம் அணைச்சிட்டிங்களா, வளர்ச்சி அடைஞ்சிட்டிங்களா அப்படின்ற கேள்விகளாக வருது. இது எப்படியோ எல்லா நாடுகளும் ப்ரிப்பேர் ஆகுறாங்க அப்படிங்கிறத இங்கே இருக்கக்கூடிய விஷயம். மிடில் ஈஸ்ட்டு, ரெண்டாவது வந்து இஸ்ரேல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டமாஸ்கஸ் ஏர்போர்ட் மட்டும் இல்லை, போன பதிவு பார்த்துருப்போம், மக்கள் வாழும் பகுதியில் தாக்குதல் பண்ணியிருந்தாங்க. இப்போலாம் டமாஸ்கஸ் ஏர்போர்ட்டில் அட்டாக் பண்ணுறாங்க, பல இடங்களில் தாக்குதல் பண்ணுறாங்க சிரியாவில். அட் த சேம் டைம் லெபனான்லையும் தாக்குதல் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் நெத்தன்யாகுலாம் கிளியராகவே ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, காசா பகுதியில் புதுசாக ஒரு காரிடோர் உருவாக்க போகிறாங்களாமா. ஏன்னா அந்த பகுதிகள் முழுவதும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்கணும் அப்படிங்கிற இவ்வளோ இருக்கிறாங்க இல்லையா. ஏன்னா அங்கே இருக்கிற மக்கள்லாம் வாலண்டியராக வேறு பக்கத்தில் குடியமர்த்திட்டு அந்த பகுதி அவங்க எடுக்கணும் அப்படிங்கிறத இருக்கிறாங்க. ஏன்னா அப்பதான் எதிர்காலத்தில் இந்த இந்தியா மிடில் ஈஸ்ட் எக்கனாமிக் காரிடோருங்கிறது எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இருக்கும். ஸோ அப்படி எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தால் தான் வர்த்தகம் சீரும் சிறப்புமா இருக்கும். அப்படி இல்லைன்னா சதிச்சிருவாங்க, அது மேற்குலக நாடுகளுக்கு நல்லதில்லை. ஸோ இது போல விஷயங்கள் இருக்கிறதுனால தான் இந்த போரே மிக பெரும் அளவில் எஸ்கலேட் ஆகிட்டு இருக்கு. ரஷ்யாவுக்கு பால்டிக் சி இந்த ஏரியாலாம் அவங்க கட்டுப்படுத்தும் போது அமெரிக்காவோட வர்த்தக பாதை இங்கே செங்கடல்ல கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்காங்க யமன் ஹவுதிஸ். ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் எப்போ முடிவுக்கு வரும், என்ன மாதிரியான டேர்ம்ஸ்ல முடிவுக்கு வரும், ஒன் சீஸ்ஃபயர் வந்து இதெல்லாம் பிரச்சனையை முடிக்கிறாங்க அப்படின்னா என்ன மாதிரி பார்டர்ஸை பிரிக்க போறாங்க, அப்படி இல்லை அப்படின்னா மிக பெருமளவு பிரச்சனைகள் வெடிக்குமா, என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பையனை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சினா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த போய் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை.